அவங்க கேட்குறாங்க மணி ஆயிட்டு பஸ் போயிடும். என்னுடைய பேர் நட்சத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் புதுசு புதுசாக வந்துருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்கிறேன். மலையை பழக்கம் வரவங்கெல்லாம் காலையில் சட்டை வச்சுக்கணும். பேசாமல் மட்டும் கொஞ்சம் அமைதியாக வாயில் ஒரு காசு ஒட்டுக்கணும். புதுசாக வந்துருக்கவங்களுக்காக சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அமைதியாக இருங்க. கோவிலுக்கு வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன நான் வாரம் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பழகி போச்சு. அது என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறதா சொல்லுவார், நம்ம பேசுகிறதா பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. என்ன அதனால புதுசாக வருவாங்களாம் என்ன பண்ணுறீங்க, சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. வந்தீங்கன்னா அவங்கள மாதிரியே பழகிக்காதுங்க. வந்துட்டீங்கன்னா சுவாமிகிட்ட உட்காந்து அமைதியாக சாய்ராம்னு சொல்லுங்கள், இல்லை ராமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கோவிந்தான்னு சொல்லுங்கள், சிவான்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். கோவிலுக்கு வந்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கணும், பாவங்களை போக்கணும், தோஷங்களை போக்கணும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரணும். என்ன அங்கேருந்து ஷோ பண்ணிட்டு வந்து இங்கே ஆட்சி பண்ண வைக்கணும். அதுமாரி வரக்கூடாது கோவிலுக்கு. என்ன அதுமாரி இல்லாமல் அழகாக வரமா, சாமியை கும்பிட்றோமா, அழகாக நிம்மதியாக சாமியை கும்பிட்றோமா, அழகாக பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இறந்து பண்ணாமல் என்ன அழகாக நிம்மதியாக சாமியை கும்பிடணும். என்ன வந்தவங்களுக்கும் நல்லது கிடைக்கணும், நமக்கும் நல்லது கிடைக்கணும், எல்லோரும் நல்லாயிருக்கும். என்ன இங்கேருந்து சீரடி போயிருக்கேன் நம்ம ஈழவர்கள். இங்கேருந்து போய் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த கோவிலுக்கு வரவங்களும் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி அவர் அங்கே போய் சங்கல்பம் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு இப்போ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. என்ன அவருக்கு என்ன வேண்டியிருக்கு, அவர் குடும்பத்தை மட்டும் பார்க்கலாம் இல்லையா, அவர் ஒரு பொது காரியத்தை பொது தொண்டு செய்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் செய்கிறார். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், தர்மம் பண்ணணும். நம்ம வந்தோம், இந்த உலகத்தில் அவதரித்தோம். என்ன இந்த உலகத்தில் அவதரித்தோம், வந்தோம், ஏதோ ஒரு கல்யாணம் எனக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் வேண்ட வேண்ட சுவாமி அவனுக்கு புத்தியை கொடுக்கும். அவனாக வந்து அப்புறம் உங்கள்கிட்ட பேசுவான். என்னம்மா என்ன நல்லா இருக்கீங்களா, என்னப்பா என்ன நல்லா இருக்கீங்களா, என்ன அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். அவனுக்கு அதேமாரி வேண்டு. அவன் நம்மளை பகிச்சிட்டான், என்ன அவனை நான் விட்டுட்டு இப்போ தேட மாட்டான். அவனுக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அவனை ரெண்டு அவனை பார்த்துட்டு தான் செய்வேன் அப்படின்னு தான் இப்போ உள்ள காலங்கள். நான் பெரியாளா நீ பெரியாளா, என்ன எனக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க, எனக்கு 500 பேர் இருக்காங்க. இதுதான் இப்போ உலகம். அதுமாரி இல்லாமல் குழந்தைகளை நல்லது சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு இதை போகிறோமோ அதுமாரி ஒரு தலையில் ஒரு கிளிப்பை போட்டு நல்லா ஒரு சிங்கில் ஒரு முடியை போட்டு கோவிலுக்கு அனுப்பணும். கோவிலுக்கு அனுப்பும்போது ஒரு நல்ல ஒரு புடவையை கட்டிட்டு போகணும். என்ன நைட்டியை போட்டுக்கிட்டு வேட்டியை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வர வேண்டியது. ஏன்னா அதுமாரிலாம் இல்லாமல் நல்லா தலையில் ஒரு சிங்கிள் ஒரு நல்லா புடுங்கி கோயில் உள்ள வந்துட்டால் அந்த முடி கொட்டினுச்சுன்னா பாவம், அந்த முடி கொட்டினதுன்னா பாவம்.
உள்ள கோவில் உள்ள வந்து அந்த கோவிலில் உங்கள் தலையில் உள்ள முடி ஒன்று கொட்டினா பாவம். அந்த பூ கட்டுறோம்னா அந்த பூவில் ஒரு முடி இருந்ததுன்னா அத்தனை பாவம். இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல இதெல்லாம் பாவம். இது உட்கார்ந்து பேசுறது இருக்கு பாரு, அது பாவமா பாவம், மகா பாவம். அது எத்தனை பேருக்கு எடுத்தாலும் அந்த பாவம் போயே போகும். நாளைக்கு சாபமா வரும். இந்த கோவிலில் உட்காந்து பேசுறவங்க அடுத்த ஜென்மத்தில் எறும்பாலாம் வரும். ஆமாம், சாமி எறும்பு என்ன சாபம் அப்படின்ட்டு ஐயாவே கடிக்கணும். அதே போல எல்லாரும் அமைதியா இருக்கணும். அதுமாதிரி நான் சொல்றது உங்களுக்காக சொல்றேன், எனக்காக சொல்லலை. அமைதியா இருக்கணும். கோவிலுக்கு வந்து அமைதியா இருங்க. ஒரு விளக்கு போடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உள்ள புக்கு இருக்குல்ல, ஆர்த்தி புக்கு இருக்கு, பிரார்த்தனை புக்கு இருக்கு, அந்த விரத புக்கு இருக்கு. இதெல்லாம் படிங்க, உட்காந்து படிங்க. ஒரு மூலையில் உட்காந்து படித்தா அவ்வளோ புண்ணியம். இந்த சச்சரித்த புக்கை வாங்கி படிங்க. அது சச்சரித்தம் படிக்க படிக்க அவங்களுக்கு இந்த 50 அத்தியாயத்தை படிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு கஷ்டமும் அப்படியே கண் கூட பார்க்கலாம். ஒரு அத்தியாயத்தை படிக்கும்போது ஒரு நாளைக்கு நம்மளால 50 அத்தியாயம் படிக்க முடியும். என்ன ஒன்றும் வேலை கிடையாது, டிவி பார்க்க நேரம் கிடைக்காது. 50 அத்தியாயத்தையும் படிக்கணும். 50 அத்தியாயத்தை நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணி படிச்சீங்கன்னு வச்சுக்க, உங்களுடைய பிரச்சனை அத்தனையும் தீரும். அடுத்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கீங்க. உங்களுடைய கவலைகள் தீர்ந்துடும், உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்துடும், உங்களுக்கு அத்தனையும் தீர்ந்துடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். அதுமாதிரி சப்தநீர்த்தை வாங்கி படிங்க, அந்த விருத புத்தகத்தை படிங்க, விருத புக்கை படிங்க, அதுமாதிரி ஆரத்தி படிங்க, எல்லாம் படிங்க. படித்து நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நல்லதாக நடக்கணும் வேண்டிங்க. இந்த கோவில் சீக்கிரம் கும்பாகி நடக்கணும், இந்த கோவில் திருப்பணியெல்லாம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நான் மட்டும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு 50 பேர் இருக்கணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணால் தான் அந்த வேலை சீக்கிரம் நடக்கும். உங்களுடைய வேலைங்க அந்த வேலை இந்த 50 பேரும் இன்னைக்கு 100 பேர் வந்திருக்கோம்னா 100 பேரும் அந்த பிரார்த்தனை பண்ணாதான் உங்களுடைய வேலைகளும் நடக்கும், என்னுடைய வேலைகள் நடக்கும். என்னுடைய வேலை கிடையாது, இது உங்களுடைய வேலை, உங்கள் கோவில் அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. என் கோவில் இல்லை, எனக்கு அந்த சீட்டு எனக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னும் எத்தனை நாள் நிற்க போகிறோமோ தெரியாது. அதனால் நான் தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் கட்டியிருப்பான். நான் தான் ஆனால் ஒன்றும் கிடையாது. நம்மள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு கருவி தான். இறைவன் நம்மளை இந்த நேரத்தில் என்னது செய்யணும்னு நம்மளை ஒரு கருவியாக படைச்சிருக்கான். நம்மளை வச்சு அவன் வந்து ஒரு காரியத்தை நடத்துகிறான். அதே போல் எல்லாரும் நல்லதை நினச்சி இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு செய்யுங்க, நல்லது புண்ணியம் சேருங்க. அடுத்த பிறவிக்கு நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்லை. இந்த பிறவியில் நம்ம என்ன சேர்க்கிறோமோ, இந்த பிறவியில் நம்ம வந்து இந்த தர்மம் செய்கிறது அடுத்த பிறவிக்கு தான். இந்த தர்மம் செய்கிறது இந்த பிறவியில் நான் எவ்வளோ செய்கிறேன். சாமிக்கு அதா பண்ணுற, பாலாபிஷேகம் பண்ணுற, தேனாபிஷேகம் பண்ணு. ஆனால் உனக்கு இந்த பிறவியில் நீ கஷ்டம்தான் பண்ணுது. ஆனால் அடுத்த பிறவி தான் இதற்குடைய பலன் கிடைக்கும். இந்த பிறவியில் நீ என்ன பண்ணாலும் சரி, உன் பிறவியில் நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோமோ அதோடைய பலன் தான் இப்போ இந்த ஜென்மத்தில். நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ பாவம் செஞ்சனோ, எங்கள் மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்களோ, இந்த சிவராமபுரத்தில் வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச வச்சிருக்கேன். ஆண்டவன் என்ன 4 பேருக்கு நல்லது சொல்லுடா, நீ வந்து எப்படி ஆனாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லது சொல்லு, நல்லது செய் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து சொல்கிறேன். எல்லாரையும் அக்காவை பார்க்குறேன், தங்கச்சா பார்க்குறேன், குழந்தைகளாக பார்க்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறேன். என்ன மனசார பிரார்த்தனை பண்ணுறேன். என்னுடைய ஆத்மார்த்தமாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். இப்போ அர்ச்சனை பண்ண போகிறேன். எல்லாரும் மனமுறை அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணீங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ மனசார பிரார்த்தனை பண்ணி சாமிட்டேன். அப்போ தண்ணி கொடுப்பா, கொஞ்சம் தண்ணி ஊற்ற கொஞ்சம். எல்லாத்த இவ்வளோ தூரம் நான் கற்றுனேன்னா யாராவது இப்போ நான் அர்ச்சனை பண்ண போகிறேன். எல்லாம் மனமார பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்நாதாய நமகாபகம், தட்சிணாமூர்த்தந்த நமகாபகம், சாகர சாயியே நமகாபகம், பண்டர் விட்டலை நமகாபகம், வேங்கடாஸ்வராய நமகாபகம், கிருஷ்ணராம சோமாரூபாய நமகாபகம், இறைவன் ஒருவனே என்பாய் நமகாபகம், பிறைவனுக்கு இருப்பாய் நமகாபகம், மதங்களை கிடந்த மகாளே நமகாபகம், நாகசாயியே நமகாபகம், வேண்டுவோர் பெருவர்க்கம் யோகிய நமகாபகம், சீரடி வாசாசத்தேஸ்வராய நமகாபகம், அற்புதங்கள் செய்ய மாட்டமாய நமகாபகம், முக்திக்கு வழிகாட்டு முனிவாய நமகாபகம், உள்ளத்தில் ஒளிர் நமகாபகம், ஆனந்தமயமானவரே நமகாபகம்,
சரணடைந்தோரை காப்பரே மகாபோகம் யாமிருக்க பயவின் என்பரையின் மகாபோகம் சித்திரத்து உடம்பேசும் தெய்வீன மகாபோகம் மாயை விரட்டு பரையின் மகாபோகம் அருந்தஸ்ரீ பெல்லீஸ்வரன் ஜெற்பை மகாபோகம் பிரம்மஜாமணிப்பரையின் மகாபோகம் குருபாரதேவாய மகாபோகம் சம்சாரவாயங்களை போக்தரையின் மகாபோகம் துணியின் முதிய மருந்தன் பாய மகாபோகம் கார்த்தனை கிழகுவாய மகாபோகம் எளிமை வடிவானாய மகாபோகம் அன்னதானமே பெருமைக்கு மருந்தன் பாய மகாபோகம் கூட்டு பிரார்த்தனை குடம்பர வைப்பாய மகாபோகம் உன்னை பொட்டோளம் மற்ற வைத்தாய மகாபோகம் இசையில் இணைந்து வருவாய மகாபோகம் மன்னவசர அருள் உடுப்பாய மகாபோகம் கோதாரி எதிரிகள் கொண்டாய மகாபோகம் பூர்த்தி மாளிகை அலங்கரிக்க மொழி மகாபோகம் யானபுஜல் எழுநீக்கும் யானமூர்த்திய மகாபோகம் பரந்தாமரசனோமாச்சாரிய மகாபோகம் கண்கண்ட தெய்வ கணபதிய மகாபோகம் பாரிஜாத மலரை கற்பகத்தருவே காமதேவிய மகாபோகம் தன்வினை நோய்விற்கும் தன்பந்திரிய நமகாபோம் மீனாட்சி பக்தரியாட் செய்தாய நமகாபோம் நம்பினோரை கைவிடாத நாயகனே நமகாபோம் ராஜாரம்ம நாமவே தாரம் நமகாபோம் அன்புக்கு அறிவே நமகாபோம் ராதா கிருஷ்ண சீதா லட்சுமி நாராயணாய நமகாபோம் ஸ்ரீனிவாச ஸ்ரீரங்காய நமகாபோம் சிவரூப அடிகிற ரூபாய நமகாபோம் நாதாய நமகாபோம் ஓம் சத்குரு ஸ்ரீ சாய்நாதாய நமகாபோம் நானா ஜனபத்ர புஷ்பாஞ்சல்யம் சமர்ப்பயாமி.